Good morning students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th standard biology biobotany chapter 3 அந்த லெசன்ல ஒரு நியூ டாபிக் கிராசிங் ஓவர் டாபிக் தான் நம்ம பார்க்க போறோமா. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நாங்கள் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருமா. கிராசிங் ஓவர்னால் என்னன்றதை நம்ம டெஃபினிஷன் நம்ம இப்போ பார்க்க போகிறோமா. Crossing over is a biological process that produces new combination of gene by interchanging the corresponding segment between non-sister chromatid of homologous chromosome என்றதை சொல்கிறாங்க. கிராசிங் ஓவர்னா என்னென்னா ஒரு நியூ காம்பினேஷன் ஜீன் ப்ரொடியூஸ் ஆகுது பை இன்டர்சேஞ்சிங் த நான்-சிஸ்டர் குரோமாட்டிட் உள்ள செக்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது அதை தான் கிராசிங் ஓவர்ன்றாங்க. இப்போ எப்படின்னா, இப்போ இங்கே ஒரு குரோமோசோம், இங்கே ஒரு குரோமோசோம், ஓகேவா. இதுக்கப்புறம் இங்கே ஒன்று, இதை ஹோமோலகஸ் குரோமோசோம், இதை ஹோமோலகஸ் குரோமோசோம் சொல்லுவாங்க. இதுக்கும் உள்ள செக்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா நான் சிஸ்டர் குரோமாட்டிட்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் ஆகிறத கிராசிங் ஓவருன்றதை சொல்கிறாங்க. இந்த கிராசிங் ஓவரை யார் ஃபஸ்ட்டு காயின் பண்ணான்னா மார்கன். இது எங்கே நடக்கும்னா பாச்சட்டின் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோபேஸ் 1 மியாசிஸ் ஸ்டேஜில் நடக்கும். கிராசிங் ஓவர் ஜெர்மினல் செல்ஸ்லையும் நடக்கனால இதை கேமட்டோஜெனிசிஸ்ன்றோம். இதை இன்னொரு பேரில் என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் கால் மியாட்டிக்கா ஜெர்மினல் கிராசிங் ஓவருன்றாங்க. இது யூனிவர்சல் அக்கரன்ஸ் அண்ட் அஸ் எ கிரேட் சிக்னிஃபிகன்ஸ் இம்பார்ட்டன்ஸுன்றதை சொல்கிறாங்க. கிராசிங் ஓவர் சொமாட்டிக் செல்ஸ்லையும் நடக்கிறனால டியூரிங் மைட்டாசிஸ் அப்போ சொமாட்டிக் செல்ஸ்லையும் நடக்கிறனால இதை சொமாட்டிக் ஆர் மைட்டாட்டிக் கிராசிங் ஓவருன்றதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர் நடக்கிறதுக்கு 3 ஸ்டேஜஸ் சொல்கிறாங்க, 4 ஸ்டேஜஸ். சினாப்சிஸ், டெட்ராட் ஃபார்மேஷன், கிராஸ் ஓவர் அண்ட் டெர்மினலைசேஷன் சொல்கிறாங்க. சினாப்சிஸ்னால் என்னென்னா intimate pairing between homologous chromosome is initiated during zygotin stage of ப்ரோபேஸ் 1 of meiosis. 2 ஹோமோலகஸ் குரோமோசோம்குள்ளே பேரிங் நடக்கிறது, ஓகேவா. பேர் நடக்கிறதா அந்த ஸ்டேஜை சொல்கிறது பாச்சட்டின் ஜைகோட்டின் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோபேஸ் 1 of மியாசிஸ்ன்றதை சொல்கிறாங்க. இதுதான் சினாப்சிஸ்ன்றாங்க. ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ் ஆர் அலைன் சைட் பை சைட். குரோமோசோம் எப்படின்னா சைட் பை சைட் அலைன் ஆகிருக்கும், ரிசல்ட்டிங் இன் அ பேர் ஆஃப் ஹோமோலகஸ் குரோமோசோம். அது எப்படின்னா பேராக இருக்கனால அதை பைவேலண்ட்டுன்றதை சொல்கிறாங்க, ஓகேவா. பேராக இருக்கிறனால அதை பைவேலண்ட்டுன்றதை சொல்கிறாங்க. இப்போ இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹோமோலகஸ் குரோமோசோம் சொல்லுவாங்க. இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா பைவேலண்ட்டுன்றதை சொல்கிறாங்க. இது சைட் பை சைட் அது அலைன் ஆகிருக்கும். இந்த பேரிங் ஃபினாமினா என்ன சொல்கிறாங்கன்னா சினாப்சிஸ் ஆர் சின்டசிஸ்ன்றதை சொல்கிறாங்க. இதில் 3 டைப்ஸ் இருக்குது. ப்ரோசென்ட்ரிக் சினாப்சிஸ், ப்ரோ டெர்மினல், அதுக்கப்புறம் ரேண்டம். ப்ரோசென்ட்ரிக்னா பேரிங் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா மிடில், குரோமோசோமோட மிடில்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதை ப்ரோசென்ட்ரிக். ப்ரோ டெர்மினல்னா டீலோமியர் ஸ்டேஜஸ்லேருந்து பேரிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதை ப்ரோ டெர்மினல். அதுக்கப்புறம் ரேண்டம் சினாப்சிஸ் எங்கே வேணால் நடந்துச்சுன்னா அதை ரேண்டம் சினாப்சிஸ்ன்றாங்க. டெட்ராட் ஃபார்மேஷன். ஈச் ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ் ஆஃப் பைவேலண்ட் பிகைன் டு ஃபார்ம் த 2 ஐடென்டிக்கல் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ரிமைன் held டுகெதர் பை அ சென்ட்ரோமியர். இப்போ சென்ட்ரோமியர் மூலியமாக தான் குரோமோசோம் ஜாயின் ஆகிருக்கு. இங்கே தான் சென்ட்ரோமியர் மூலமா குரோமோசோம் ஜாயின் ஆகிருக்குன்னா இந்த ஸ்டேஜில் 4 குரோமாட்டிட்ஸ் இருந்தால், அப்போ 4 குரோமாட்டிட்ஸ் இருந்தால் இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா டெட்ராட்ஸ். இந்த மாதிரி 4 இருக்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா டெட்ராட்ன்றதை சொல்கிறாங்க. இதை தான் டெட்ராட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் கிராஸ் ஓவர். ஆஃப்டர் டெட்ராட் ஃபார்மேஷனுக்கு அப்புறம் கிராசிங் ஓவர் நடக்குது. எப்போ பாச்சட்டின் ஸ்டேஜில் நான் சிஸ்டர் குரோமாட்டிட் ஆஃப் ஹோமோலகஸ் குரோமோசோம் மேக் கான்டாக்ட். நம்ம கிராசிங் ஓவரில் பார்த்துட்டு அந்த டயக்ராம் அதே மாதிரி கிராசிங் ஓவர் நடக்குது நான் சிஸ்டர் குரோமாட்டிடுக்கு அட் 1 or more points. திஸ் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பிட்வீன் நான் சிஸ்டர் குரோமாட்டிட் ஆஃப் ஹோமோலகஸ் குரோமோசோம். இப்போ இப்படி இது ஒரு பேர், எப்போ இங்கேயும் இந்த மாதிரி கிராசிங் நடக்கும்போது இதை தான் நான் சிஸ்டர் குரோமாட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கிராசிங் நடக்குதுன்றாங்க பிட்வீன் நான் சிஸ்டர் குரோமாட்டிட் ஆஃப் ஹோமோலகஸ் குரோமோசோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இதை சியாஸ்மேட்டா சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேரிங் நடக்குதுல்ல அது என்ன சொல்லுவாங்கன்னா சியாஸ்மேட்டான்றதை சொல்கிறாங்க. அட் சியாஸ்மா கிராஸ் ஷேப் ஆர் எக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சர் நடக்குது. நான் சிஸ்டர் குரோமாட்டிக்குள்ளே செக்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது அங்கே எக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சர் நடக்குது. விச் ஆர் பிரேக்கிங் அண்ட் ரீஜாயினிங் 2 குரோமாட்டிட்ஸ் பிரேக் பண்ணி அங்கே 2 குரோமாட்டிட்ஸ் ரீஜாயின் பண்ணுது. இந்த இதை என்ன சொல்லுவாங்க திஸ் ரிசல்ட் இந்த ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஈக்குவல் அண்ட் கரஸ்பாண்டிங். அங்கே ரெசிப்ரோக்கல் மாதிரி நடக்குது. செக்மெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அந்த 2க்கும் இடையில நான்
சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ரெண்டுக்கும் இடையில. A recent study revealed that the synapses and chiasma formation are facilitated by the high organized structure of filament called synaptonemal complex. synaptonemal complex மூலமா அதை ஸ்டடி பண்ணியிருக்காங்க synapses and chiasma formation. The synaptonemal complex formation is absent. இந்த மாதிரி ஃபார்மேஷன் வந்து மேல் ட்ரோசோஃபில்லால ஆப்சண்ட்டாக இருக்குமா. ஹென்ஸ் கிராசிங் ஓவர் டு நாட் டேக் பிளேஸ். அந்த மேல் ட்ரோசோஃபில்லால கிராசிங் ஓவர் நடக்காதனால இந்த சினாப்டோனீமல் காம்ப்ளெக்ஸ் வந்து ஆப்சண்ட்டாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. இதுதான் அந்த இதில் சொல்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ப்ரொஃபேஸ் ஆஃப் மியாசிஸ். நான் சிஸ்டர் குரோமாட்டிட் சொன்னால் இதுதான் டெட்ராட் ஃபார்மேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. இங்கே தான் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. இதை வந்து என்ன சொல்லுவாங்க, சியாஸ்மா, சைட் ஆஃப் கிராசிங் ஓவர். அதுக்கப்புறம் மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில் எக்ஸ்சேஞ்ச் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் டிவைட் ஆகி செக்மெண்ட்ஸ் எல்லாமே பிரிஞ்சுது. அதுக்கப்புறம் ரீகாம்பினன்ஸ் தனித்தனியாக செப்பரேட் ஆகுது மியாசிஸ் ஸ்டேஜ் மூலமா. இப்போ பேரண்டல் டைப், இது பேரண்டல் டைப். இந்த மாதிரி இது வந்து ஒரிஜினல் பேரண்டல் டைப், இது வந்து ரீகாம்பினன்ட். இதை தான் இங்கே சொல்கிறாங்க. இப்படி தான் கிராசிங் ஓவர் நடக்குன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டெர்மினலைசேஷனா என்ன. ஆஃப்டர் கிராசிங் ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் சியாஸ்மா ஸ்டார்ட் டு மூவ் டுவர்ட்ஸ் டெர்மினல் எண்ட் ஆஃப் குரோமாட்டிட்ஸ். எண்டில் குரோமாட்டிட்ஸ் இருக்குல்ல, இப்போ இதுதான் குரோமாட்டிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. குரோமாட்டிட்ஸ் அந்த எண்டில் கிராசிங் ஓவர் நடந்ததுக்கப்புறம் சியாஸ்மா மூவ் ஆகுது. திஸ் இஸ் நோன் அஸ் அ டெர்மினலைசேஷன். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா டெர்மினலைசேஷன்றாங்க. அஸ் அ ரிசல்ட் கம்ப்ளீட் செப்பரேஷன். அப்போ வந்து செப்பரேட் ஆயிரும். பேரா இருக்கிற ஹோமோலோகஸ் குரோமோசோம் தனித்தனியாக செப்பரேட் ஆயிருன்றாங்க. இதை தான் வந்து டெர்மினலைசேஷன் ப்ராசஸ்ன்றதை சொல்கிறாங்க. ஃபிகர் 4.10 நம்ம பார்ப்போம் இதுக்குரிய ஃபிகர். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர் பார்ப்போம். 3 டைப்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர் சொல்கிறாங்க. கிராசிங் ஓவரில் சிங்கிள் கிராஸ் ஓவர், டபுள். அதுக்கப்புறம் சிங்கிள் கிராசிங் ஓவர்னா ஃபார்மேஷன் ஆஃப் சிங்கிள் சியாஸ்மா இன்வால்வ் ஒன்லி 2 குரோமாட்டிட்ஸ் அவுட் ஆஃப் 4. இது வந்து நோ கிராசிங் ஓவரே நடக்கலை. இப்போ சிங்கிள் கிராசிங் ஓவர்னால் மொத்தம் 4 குரோமாட்டிட் இருக்கா, ஒரு ப்ளூ, 2 ப்ளூ, 2 ரெட். இதுதான் வந்து 4 குரோமாட்டிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் 4 குரோமாட்டிட்ஸ். அந்த 4 குரோமாட்டிட்ஸில் சென்டரில் மட்டும் கிராசிங் ஓவர் நடக்கிறனால இதை சிங்கிள் கிராசிங் ஓவர், ஒரே ஒரு கிராசிங் ஓவர் நடக்குதுன்றதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி வேல்யூ சொல்கிறாங்க. இது 50%, நோ கிராசிங் ஓவரில் 0% இருக்குன்றாங்க. 2 ஸ்ட்ராண்ட் டபுள் கிராஸ் ஓவர்னால் இதில் எப்படின்னா, இப்போ இங்கே ஒன்று, இதில் வந்து பேரண்டலு, இங்கே ஒரு கிராசிங் ஓவர், இங்கே ஒரு கிராசிங் ஓவர் நடக்குதா. இதுதான் வந்து 2 ஸ்ட்ராண்ட் டபுள் கிராசிங் ஓவருன்றதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி வேல்யூ இருக்காது, 0%ன்னு சொல்கிறாங்க. 3 ஸ்ட்ராண்ட் டபுள் கிராசிங் ஓவர்னால் இங்கே இதுக்குள்ளே, அதுக்கப்புறம் இதுக்கும் இங்கே இந்த மாதிரி 3 ஸ்ட்ராண்டுக்குள்ளே டபுள் கிராஸ் ஓவர் நடக்குது. இதுதான் வந்து 3 ஸ்ட்ராண்ட் டபுள் கிராஸ் ஓவர்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் 4 ஸ்ட்ராண்ட்குள்ளே டபுள் கிராசிங் ஓவர்னு சொல்கிறாங்க. 4 ஸ்ட்ராண்ட், ஓகே. 4 ஸ்ட்ராண்ட்குள்ளே டபுள் கிராசிங் ஓவர் நடக்காது. இது வந்து 100% இருக்கும் ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி வேல்யூ. இதுதான் வந்து சும்மா டயக்ராம் மட்டும் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டைப்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர் கொஸ்டினா. அதுக்கப்புறம் வந்து டபுள் கிராசிங் ஓவர்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, formation of two chiasmata involve 2 or 3 or 4 also. நம்ம பார்த்தோம்ல டபுள் கிராஸில் 2, 3, 4, அதுதான் இங்கே டபுள் கிராசிங் ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபார்மேஷனாக 2 சியாஸ்மேட்டா ஃபார்ம் ஆகும். அதில் 2 ஸ்ட்ராண்ட் இன்வால்வ் ஆகலாம், இல்லைனா 3 ஸ்ட்ராண்ட் இன்வால்வ் ஆகலாம், இல்லைனா 4 ஸ்ட்ராண்ட் இன்வால்வ் ஆகலாம்ன்றதை சொல்கிறாங்க. மல்டிபிள் கிராசிங் ஓவர்னா ஃபார்மேஷன் ஆஃப் மோர் தென் 2 சியாஸ்மேட்டா, நிறையா சியாஸ்மேட்டா ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நடக்கிறது மல்டிபிள் கிராசிங் ஓவர்ன்றாங்க. அங்கே கிராசிங் ஓவர் ஃப்ரீக்வன்சி வேல்யூ கம்மியாக இருக்குன்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவரோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னன்றதை பார்க்க போகிறோம். கிராசிங் ஓவர் வந்து எல்லா ஆர்கான்ஸ்லையுமே நடக்கும். பாக்டீரியா, ஈஸ்ட், ஃபங்கை, ஹையர் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸில். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 3 மார்க் கொஸ்டின் தான். 3 மார்க்காக 5 பாயிண்ட்ஸ் இருக்கனால 5 மார்க்கில் 3 மார்க் கேட்டாங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் செக்மெண்ட்ஸ் லீட் டு நியூ ஜீன் காம்பினேஷன். எக்ஸ்சேஞ்ச் செக்மெண்ட் நடக்கிறனால அங்கே நியூ ஜீன் காம்பினேஷன் நடக்கிறதுக்கு உண்டாகுது. அது மெயினாக எதுக்கு நான் எவால்யூஷன், பரிணாம வளர்ச்சிக்கு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குது கிராசிங் ஓவர். ஸ்டடீஸ் ஆஃப் கிராசிங் ஓவர் ரிவியல் தட் ஜீன்ஸ் ஆர் அரேஞ்ச் லீனியர்லி ஆன் த குரோமோசோம். கிராசிங் ஓவர் பற்றி ஸ்டடீஸ் பண்ணும்போது ஜீன்ஸ்லாம் என்னன்னா குரோமோசோமில் லீனியராக அரேஞ்ச் ஆகிருக்குன்றதை சொல்கிறாங்க. ஜெனட்டிக் மேப்ஸ் ஆர் மேட் பேஸ்ட் ஆன் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் கிராசிங் ஓவர். ஜெனட்டிக் மேப் வச்சு என்னென்னா கிராசிங் ஓவரோட ஃப்ரீக்வன்சி வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம். Crossing over helps to understand the nature and mechanism of gene action. Gene actionோட
அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் அதோட மெக்கானிசம் என்னென்னன்றது கிராசிங் ஓவர் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலான்றதை சொல்கிறாங்க. இஃப் அ யூஸ்ஃபுல் நியூ காம்பினேஷன் இஸ் ஃபார்ம் இட் கேன் பி யூஸ்ட் இன் த பிளான்ட் ப்ரீடிங். நியூ காம்பினேஷன் ஃபார்மாக இருக்கிறனால பிளான்ட் ப்ரீடிங்க்கு மெயினாக யூஸ் ஆகுது. நிறையா புது வெரைட்டிஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகுதுன்றதை சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரீகாம்பினேஷன் டாபிக் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிராசிங் ஓவர். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், ஈஸியான டாப்பிக்கும் கூட. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு கண்டினியூவாக பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.